ஐப்பசி மாத பிறப்பை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஐப்பசி முதல் நாளான ஐப்பசி விசுவை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு முருகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது. அதைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உள்ள சண்முக விலாச மண்டபம் அருகே சுவாமிக்கு சந்தனம், திருநீர், பன்னீர், இளநீர் உட்பட 16 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடந்தது. அதன்பின் கோவில் முன்புள்ள கடலுக்கு மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நெல் கொள்முதல் செய்யப்படாமல் முளைத்து வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கனமழையால் ஓவேல்குடி கிராமத்தில் சாகுபடி செய்யப்பட்ட நெல் மணிகள் முளைக்க தொடங்கிய நிலையில் இதுவரை 20,000 நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையத்தில் தேங்கி உள்ளன. அவற்றின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். எனக்கே சேரடிக்காம கிடக்குச்சு. இந்த இடத்துல நல்லா முளைச்சு இதுதான் நெல் எடுத்து 15 நாள் ஆகுது. விவசாயி என்ன சார்? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.